முல்லைப் பெரியாறு புதிய அணைக்கு மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது. முல்லைப் பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கேரள அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. இப்போதுள்ள அணைக்கு 366 மீட்டர் கீழே புதிய அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வு செய்வதற்கான பணி வரம்புகளை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இறுதி செய்யவும் பழைய அணையை இடிக்க அனுமதி வழங்கவும் கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரளம் விண்ணப்பித்துள்ளது. அது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வல்லுநர் குழு வரும் 28ஆம் தேதி விவாதிக்க உள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. முல்லைப் பெரியாறு அணை வலிமையாக இருப்பதாக கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அந்த தீர்ப்பை பலமுறை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இத்தகைய சூழலில் மீண்டும் மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான பணிகளை கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது. அதை மத்திய அரசு அனுமதிக்கவும் கூடாது. மாறாக முல்லைப் பெரியாறு அணையை வலுப்படுத்தி அதன் நீர்மட்டத்தை 152ஆக உயர்த்த தமிழக அரசுக்கு ஒத்துழைக்கும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். முல்லைப் பெரியாறு அணை சம்பந்தமா நீங்க பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியுள்ள அந்த அணை கட்டக்கூடாது. முல்லைப் பெரியாறு அணை சம்பந்தமா நீங்க ஏன் பிரதமரை சந்திச்சு வலியுறுத்தக்கூடாதுன்றார்? தேர்தல் எண்ணிக்கை முடியட்டும், 4ஆம் தேதி பிறகு சந்திப்போம். புத்த பௌர்ணமி நாளையொட்டி மத்திய அரசு விடுமுறை நாள் என்பதால் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது மாபெரும் தவறு. இதனால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து சிகிச்சைக்காக வரும் மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அத்தியாவசிய தேவையான மருத்துவ பணிக்கு விடுமுறை கூடாது. எனவே ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் சேவையை அனைத்து நாட்களும் வழங்க மருத்துவமனை நிர்வாகம் முன்வர வேண்டும். மருத்துவமனை மட்டும் இல்லை, எல்லா மருத்துவமனை. ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வாக்கு விவரங்களை வெளியிட தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காரு. அது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? வெளிப்படைத்தன்மையோட இருக்கா, நடுநிலைமையா இருக்குங்க? வெளிப்படைத்தன்மை இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இருந்தால் தான் எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது. எல்லாம் மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க, மக்களும் அதில் விவரமான மக்களும் வாங்குறாங்க. என்னமோ நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.